பூர்வ சகோதரர்கள் என்று இங்கே பெயர் சூட்டப்பட்ட சகோதரர்கள் இந்த முறையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்ய வேண்டும். டாக்டர் OLM ஜுனைடி ஃபவுண்டேஷன், டாக்டர் OLM ஜுனைடி ஃபவுண்டேஷன் என்பது 2021ஆம் ஆண்டு கல்வி சுகாதாரம் மேம்பாடு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் ஸ்தாபகரும் அதனுடைய தலைவரும் அல்ஹாஜ் டாக்டர் OLM ஜுனைதி ஃபவுண்டேஷன் ஸ்தாபகர் ரீசா ஜுனைதி அவர்கள். அவர்களின் குறுகிய கால சேவைகளை எடுத்து பார்த்தால் ஏராளமான சேவைகளை எமது ஊருக்கும் எம்மை அண்டிய ஏனைய பிரதேசத்திலும் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தெரியும், இன்று இந்த நிகழ்வுடன் இன்னொரு திறப்பு நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. அதாவது கடந்த கூட்டத்தில் வந்து ஆரம்பித்த அந்த குடஹென மஸ்ஜிதுர் ரஹ்மானி மர்ஹூம் OLM, அதாவது உமர் லெப்பே குடும்பம் அனைவரும் சேர்ந்து அந்த காலம் உருவாக்கப்பட்ட அந்த மஸ்ஜிதின் பாரிய குறையாக இருந்த ஹவுல் வேலையை பூர்த்தியாக சுமார் 25 லட்சம் ரூபாய் செலவில் அழகான முறையில் நிர்மாணித்த அந்த மக்களுக்காக வேண்டி இன்று ஆரம்பிக்க அந்த நிகழ்வும் இது முடிவில் இருக்கின்றது. அத்துடன் பாடசாலை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் தரம் 5 GC O-level, GC A-level மாணவர்களுக்கான கருத்தரங்குகளை செய்வதற்கும் அதே போன்று ஆங்கில சிங்கள மொழியை விருத்தி செய்வதற்காக வேண்டி சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான புத்தகங்கள் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து வீடுகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் அதனுடைய சேவையும் செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இம்முறை O-level செய்யக்கூடிய மாணவர்களை பள்ளி வாயிலில் எடுத்து அவர்களுக்கு பெரும்பேரை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களின் வகுப்புக்கு மேலதிகமாக கொடுப்பனவுகளை செய்வதுடன் விஞ்ஞான பாடத்துக்கு மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசிரியரை கொண்டு அந்த பாடத்துக்கான ஏற்பாடுகள் செய்து கொள்கின்றார். கடந்த வருடம் யூனிவர்சிட்டி எடுப்பட்ட 3 பிள்ளைகளின் அவர்களுடைய அந்த யூனிவர்சிட்டிக்கு தேவையான பொருட்களை பெறுவதற்காக வேண்டி அதற்கான ஒரு நன்கொடை தொகையை வழங்கியவுடன் தொடர்ச்சியாக இங்க இருக்கிற பாடசாலைகள் மதரசாக்களுக்காக வேண்டி வாராந்த நாளாந்த செய்தி பத்திரிகைகள் பொது அறிவு மற்றும் ஏனைய அறிவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இவ்வாறு பலவிதமான சேவைகளை எமது ஊருக்கு செய்து கொண்டிருப்பதுடன் இன்றைய முன்னிலையிலே அழகான முறையிலே காட்சியளிக்கக்கூடிய கிட்ஸ் பிளானட்டையும் அவர் எனக்கு அமைத்து தந்தார். அதனுடைய அடுத்த கட்டமாக அதிபர் விடுதியை இன்ஷா அல்லாஹ் அமைத்து தருவதாக வாக்களித்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவருடைய உடலிலே, அவருடைய பொருளிலே, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே பரக்கத் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறதோடு அடுத்த நிகழ்வாக உங்கள் முன்னிலையிலே உரையாற்றுவதற்காக வேண்டி டாக்டர் OLM ஜுனைதி ஃபவுண்டேஷனின் ஸ்தாபகரும் அதன் தலைவருமான அல்ஹாஜ் ரீசா ஜுனைதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றனர். தொழுகை இன்ஷா அல்லாஹ் இமாம் ஜமாத் 1 மணிக்கு பள்ளியில் நடக்கும் என்பதை அறிவிக்கிறேன். இந்த திறப்பு விழாவின் பிரதம அதிதியான எதிர்ப்பு சகோதரர் தொழில் அதிபர் அல்ஹாஜ் அஹமத் ரியாஸ் அவர்களே, ஜும்மா பள்ளி தலைவர் ஷாஃபி அவர்களே, பூஜா பிட்டிய பிரேத சபையின் துபை தலைவர் ரசான் அவர்களே, இந்த விழாவை ஏற்பாடு செய்வதற்காக அயராது பாடுபட்ட முகமது மௌலவி உட்பட உலமாக்களே, பூஜா பிட்டிய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு பொறுப்பான அதிகாரிகளே, அதிபர் இக்ரம் அவர்களே, இப்பாடசாலையை பட்டகுல்லாதினியின் வரைபடமாக்கிய கலினையின் குடிமகன் அதிபர் அசீஸ் வாசர் அவர்களே, பெற்றோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று எனது வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாகும். எனது தந்தை டாக்டர் OLM ஜுனைதி பிறந்து வளர்ந்த கிராமத்தில் சிறந்த குழந்தைகளின் கல்வியின் முதல் கட்டமான முதலாவது படிக்கல் கிட்ஸ் பிளானட் பிளே குரூப்பை திறந்து வைத்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சமூகம் உருவடைய வேண்டுமானால்
அந்த சமூகத்தில் கல்வி வளர்ச்சி ஏற்பட வேண்டும். அந்த உயரிய நோக்கத்துக்காக 2021ஆம் ஆண்டு ஜுனைதீன் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. இது லாப நோக்கமோ அரசியல் நோக்கமோ அல்லாத ஒரு அறக்கட்டளையாகும். காலஞ்சென்ற எனது சகோதரர் மர்ஹூம் ருசாம் அவர்களின் பேரில் இந்த பிளே குரூப்பை ஊர் மக்களுக்கு வகுப்பு செய்து ஒப்படைக்கிறேன். எமது நோக்கம் இந்த பிளே குரூப் மூலம் இக்கிராமத்தில் உள்ள சிறார்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவது, குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான சூழலை வழங்கி தன்னம்பிக்கை, சமூக தொடர்பு மற்றும் படைப்பாற்றல் போன்ற அடிப்படை திறன்களை வளர்க்க வழிவகுப்பதாகும். இதன் மூலம் இந்த பிரதேசத்தில் சிறு குழந்தைகள் தரமான கல்விக்கான ஆர்வத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் இவரை முடித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் எனது நன்றியையும் பலத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Jazakallah khairan. Inggris lah berceritalah ajar tahun lalu ini. Jadi banyak alhamdulillah. Berjalan alhamdulillah masih banyak. Awal masa ni pun tinggal pun tak perlu naik hari ini lagi. பாடசாலை நாட்களிலே தொடராக வருவது என்பது உண்மையிலே மிகவும் தியாகம். பெற்றார்கள் அதனை சுமந்திருக்கிறார்கள். அதை போன்று பிள்ளைகளும் மிகவும் சிரமத்திற்கு மத்தியிலே வந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் தெரியும், அடைமழை பெய்தது மிகவும் கஷ்டமான ஒரு கட்டத்தில் கூட பாடசாலைக்கு தொடர்ச்சியாக வந்த மாணவர்கள் 3 பேர் இருக்கின்றார்கள். எனவே 4 பேர் இருக்கின்றார்கள். அவர்களை வளமையாக இந்த மேடையிலே கௌரவித்து பரிசு வழங்குவது வளமை. அந்த அடிப்படையில் இந்த பரிசு இன்ஷா அல்லாஹ் டாக்டர் வைலம் ஜுனைதீன் ஃபவுண்டேஷன் ஸ்தாபகரும் பிரபல சமூக சேவையாளர் மானியா ரீசா ஜுனைதீன் அவர்கள் வழங்கியிருப்பார்கள். இந்த தொடர்ச்சியாக டெய்லி அட்டெண்டன்ஸ் சாம்பியன் பெற்றுக் கொள்கிறார் மாணவன் ரகீப் ஷிபாஸ். ஹல்கொலையிலிருந்து ஆற்றையும் கடந்து மிகவும் சிரமத்திற்கு மத்தியிலே வந்த மாணவன் மணிக்கவும் கிறிஸ்டன் நேசரில் 2024ஆம் ஆண்டில் தொடர்ச்சியாக வருகை தந்த மாணவி ஆகிலா அஃப்லல், மாணவி ஆனிகா அஃப்லல். எங்கே உங்களுடைய கரகோஷம் இந்த மாணவிக்காக ஆனிகா அஃப்லல் தொடர்ச்சியாக பாடசாலையிலே 2024ஆம் ஆண்டு வருகை தந்த மாணவி. அடுத்து மாணவன் ஷாகிப் சில்மி. அடுத்து மாணவி உமைமா ரிசான். தொடராக பாடசாலை வருகை தந்த மாணவி உமைமா ரிசான். மாணவி அன்ஹா சல்மான். எங்கே இந்த மாணவர்களுக்கு உங்களுடைய கரகோஷத்தை வழங்குங்கள். கல்வியிலே தொடர்வது என்பது மிகவும் சிரமமான காரியம். உண்மையிலே கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் பெற்றார்கள். இந்த பிள்ளைகளை நாங்கள் கௌரவித்திருக்கிறோம், பெற்றார்களையும் சேர்த்து என்பதனை அதை தருகிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரான். அடுத்து கௌரவிப்பு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. இதற்காக வேண்டி நான் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன் பூஜா பிரிய பிரதேச சபையின் முன்னாள் உபதலைவர் அவர்களையும் முன்னே நான் அதிபர் அசீஸ் அவர்களையும்
அதே போன்று வடபுல்லாதினிய ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் கௌரவ அதிபர் இக்ரம் அவர்களையும் லஜ்னத்து உலமா சார்பாக இர்ஷாத் முஃப்தி அவர்களையும் அதே போன்று எமது ஹமீதி ஜும்மா மஸ்ஜிதின் நிர்வாக சபையின் செயலாளரும் கல்கின் ஆரம்ப பாடசாலையின் அதிபருமான கௌரவ எம்சிஎம் ராஃபி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். அதே போன்று ஜிபிசி நிறுவனத்தின் உரிமையாளர் ஹியாஸ் அவர்களின் தகப்பன் ஹலீதின் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். Working staff of Badagoladinia are for responsible man for, E for enthusiasm, by, Z for zoning the, A awakening of education, J joy of you understanding the and needs of others to help being, A active, I intelligence, D duty minded man, E engagement, and E empowerment for the and next generation. People of Badagoladinia, கௌரவிக்கிறார்கள் நம்முடைய பிரசன்ட் பொன்னாடை போற்றிய கௌரவிப்பதுடன் அவருக்கான நினைவு சின்னமும் இங்கே வழங்கப்படுகின்றது. இங்கே உங்களுடைய கரகோஷம் எங்களுடைய டாக்டர் ஓய்லம் ஜுனைதீன் ஃபவுண்டேஷனின் ஸ்தாபகரும் அதனுடைய தலைவருமான அல்ஹாஜ் ரீசா ஜுனைதீன் அவர்களை வடகொல்லாதினி மக்கள் அனைவரும் கௌரவிக்கின்ற தருணம் தற்போது ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய கேள்வோர் கூடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா உங்களுடைய சேவையை மனமாற ஏற்று இன்னும் பல சேவைகளை பெற்று தன்னுடைய தகப்பனின் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட டாக்டர் ஓய்லம் ஜுனைதீன் ஃபவுண்டேஷனின் சேவை எமது சமூகத்துக்கும் ஊருக்கும் அளப்பரியதாக அமைய வல்லவன் அல்லாஹ் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ்.